Good morning students, welcome back to 5th standard online class. இந்த கிளாஸில் நம்ம 5th standard சயின்ஸில் 4th லெசனை தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய 4th லெசன் சயின்ஸ் இன் எவ்ரிடே லைஃப். நம்ம டெய்லி லைஃப்பில் சயின்ஸை வந்து நிறைய யூஸ் பண்ணுறோம். மார்னிங் நம்ம காலையில் எந்திரிச்சதுலேருந்தே நைட்டு தூங்குற வரைக்கும் சயின்ஸ் இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது. காலையில் ப்ரஷ் பண்ணுறோம், நம்ம யூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷிலேருந்து பேஸ்ட்ரிலேருந்து எல்லாமே என்ன தான் இருக்குது, சயின்ஸ் தான் இருக்குது. ஸோ சயின்ஸ் இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது. ஸோ இப்போ நம்ம இந்த லெசனில் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு சில இன்வென்டர் கண்டுபிடிப்பாளிகள் சயின்டிஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்கள பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம இந்தியாவில் பிறந்து கண்டுபிடிச்ச ஒரு சில சயின்டிஸ்ட் அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க, அதனால் அவங்களுக்கு என்னென்ன அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். நம்ம எந்தெந்த சயின்டிஸ்ட் அப்படின்னா பாருங்கள், வாட்வில் ஐலண்ட், சர் சிவி ராமன். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற சயின்டிஸ்ட் யார் அப்படின்னா சர் சிவி ராமன். அதுக்கப்புறம் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள் சத்யேந்திரநாத் போஸ். லாஸ்ட்டாக பார்க்க போகிறது ப்ரொடெக்ஷன் ஆஃப் அவர் என்விரான்மெண்ட். இந்த 3 சயின்டிஸ்ட்டை பற்றியும் கடைசியாக நம்ம என்விரான்மெண்ட்டை எப்படி நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கலாம் அப்படின்றத பற்றி என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க பார்க்கலாம் லெசனை. பாருங்கள், இந்தியா இஸ் எ கண்ட்ரி விச் கிரேட் ஹெரிட்டேஜ். அதாவது நம்ம வந்து ரொம்ப பாரம்பரியமாக வந்துக்கிட்ட வர ஒரு கண்ட்ரி. ஓகேங்களா. The need of development in science and technology has long been felt with many great mind contribution to it. இதில் என்ன பண்ணுறாங்க, நம்ம இந்தியாவில் நிறைய சயின்டிஸ்ட் இப்போ புதுசாக வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. There are many unsung heroes who burn their midnight oil. இதில் நிறைய பேர் நம்மளுக்கு பேரே தெரியாத நிறைய சயின்டிஸ்ட் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. To achieve sometimes for the good of mankind and society at long. Our terrible to them would be to be learned about them and emulate some of their quality. ஸோ நம்ம அவங்கள பற்றி என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற சயின்டிஸ்ட் யார் அப்படின்னா சர் சிவி ராமன். லெட் அஸ் நவ் லுக் இன் டு த லைஃப் அண்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் 3 of our own scientists. நம்ம இந்தியாவிலேயே பிறந்த சயின்டிஸ்ட்டை தான் என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். அவங்க எங்கே பிறந்தாங்க, என்ன பண்ணாங்க, என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்க அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சர் சிவி ராமன் 1888 to 1970. எப்போ பிறந்தார் அவர், 1888 பிறந்தார். எது வரைக்கும் இருந்தார் அப்படின்னா 1970 வரைக்கும் வாழ்ந்தார். அப்புறம் பாருங்கள், அவருடைய ஃபுல் நேம் என்ன அப்படின்னா சந்திரசேகர வெங்கடராமன். அதுதான் அவருடைய பெயர். சிவின்னு படிக்கல, சிவிக்கு சந்திரசேகர வெங்கடராமன் அப்படின்னு தான் அவருடைய ஃபுல் நேமு. அவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா திருச்சியில் பிறந்தார். எங்கே பிறந்தார், திருச்சியில் பிறந்தார். சந்திரசேகர வெங்கடராமன் வாஸ் born in திருச்சி, தமிழ்நாடு in 1888. While observed the blue sky, he thought begins to flow. He concluded the sun is scattered by the gases and particles present in the air. The white light that we see is composed of different colors such as VIBGR. Blue is scattered more. அதாவது அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஸ்கையை பார்த்தார். ஸ்கை எப்படி இருக்குது, ப்ளூவாக இருக்குது, சன்லைட்டு ஒயிட்டாக இருக்குது. ஸோ இதை அப்சர்வ் பண்ணி என்ன கண்டுபிடிச்சா அப்படின்னா விப்ஜிஆர். நம்ம ரெயின்போ கலரில் பார்த்துறப்ப இல்லையா, வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட் அப்படின்னு. ஸோ இந்த விப்ஜிஆர் கலர் எதுலேருந்து வருது அப்படின்னா சன்லைட் ஸ்கேட் ஆகுது இல்லையா, சன் ரேஸ் வருது பாருங்கள், ஒயிட் லைட். அந்த ஒயிட் லைட்லேருந்து தான் இந்த விப்ஜிஆர் அப்படின்ற கலர் வருது அப்படின்றத கண்டுபிடிச்சாரு. ஓகேங்களா. இதில் வந்து இந்த ப்ளூ கலருக்கு ஸ்கேட்டிங் அதிகம், ஸ்கேட்டட் அதாவது என்ன சொல்ல அப்படின்னா கதிர்வீச்சு, அதாவது அலைத்தன்மை ரொம்ப அதிகம். அதனால தான் ஸ்கை என்ன பண்ணுதுன்னா ரொம்ப ப்ளூவாக தெரியுது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள், சிவி ராமன் discovered that when light interacted with a molecules in the light can denoted a small amount of energy in the molecules. As a result
of this, the light change it the color and it the molecules vibrate. The change of color can be act as a fingerprint in the molecules. Sir C.V. Raman discovered that when the light entered the molecules of light can denote a small amount of energy in the molecules. அதாவது அவர் என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னா, லைட் சன்லைட் வருது இல்லையா, நம்ம இடத்த சுற்றி என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கோம் ஏற்கனவே, ஃபுல்லாக ஏர் தான், அந்த அட்மாஸ்பியர் ஃபுல்லாக வெறும் ஏர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த கேஸில் உள்ளே வரும்போது என்ன ஆகுனா, அதில் இருக்கிற குட்டி குட்டி மாலிக்குள்ளே இருக்கிற எனர்ஜி என்ன பண்ணுமா, அந்த சன்லைட்லேருந்து அந்த மாலிக்குள் எனர்ஜியை எடுத்துக்கும். அதனால தான் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த மாலிகுல்ஸ் வந்து கலர்ஃபுல்லாக தெரியுது, வைப்ரேட் ஆகிறதுனால கலர்ஃபுல்லாக தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. த சேஞ்ச் ஆஃப் கலர் கேன் ஆக்ட் அஸ் எ ஃபிங்கர் பிரிண்ட் ஆஃப் த மாலிகுல்ஸ். அதுக்கப்புறம் பாருங்கள், today Raman spectroscopy, which realized on the fingerprint, is using in the laboratory all over the world to identify the molecules and to analyze living cells and tissues in the detect diseases such as cancer. ஸோ இவர் இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு அப்படின்றத ஒன்று கண்டுபிடிச்சார் இல்லைங்களா, ஃபிங்கர் பிரிண்ட், அதை வச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அவர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி அப்படின்னு கண்டுபிடிச்சார். அதுக்கு பேர் ராமன், அவருடைய பேரே வச்சிட்டாரு, ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி அப்படின்னு. ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி அப்படின்னா அவருடைய பேரே என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கு வச்சுட்டாங்க. அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம நிறைய மெடிக்கல் எல்லாம் பார்த்தா தெரியும், பிளட் டெஸ்ட் எல்லாம் கொடுக்க போனேன்னா டெஸ்ட் பண்ணுவாங்க பாருங்கள், இதோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் வந்து ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. இந்த பிக்சர் தெரியுது பாருங்களா, இதில் தான் வந்து நம்ம பிளட்டை கொடுத்தோமோ இல்லை நம்ம டிஷ்யூஸ் எடுத்தோ இதெல்லாம் வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, அனலைஸ் பண்ணுவாங்க, நம்ம பிளட்டு என்ன இருக்குது, பிளட்டில் ரத்தத்தில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, கண்டுபிடிப்பாங்க. ஸோ இவர் கண்டுபிடிச்ச அந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியை வச்சு பேஸாக வச்சு தான் என்ன பண்ணாங்க, இன்னும் மெடிக்கல் ஃபீல்டில் நிறையா அந்த மெடிக்கலில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கிற செல்ஸு, டிஷ்யூஸு, அதில் இருக்கிற டிசீசஸ், மெயினாக கேன்சர்னு சொல்கிறோம் பாருங்கள், நம்ம உடம்புலையே இருக்கும், பட் ஆனால் தெரியாது. அந்த கேன்சர் செல்லில் கண்டுபிடிக்கிறதுக்கான ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா, இந்த ராமன் அப்படின்றவர், சர் C.V. ராமன். இதுக்காக அவருக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, நிறைய நோபல் ப்ரைஸ்லாம் கொடுத்தாங்க. அந்த விப்ஜிஆர் அப்படின்ற ஒன்றை கண்டுபிடிச்சார் இல்லையா, ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, அதுக்காக அவருக்கு நோபல் ப்ரைஸ்லாம் கொடுத்தாங்க. ஓகேங்களா. ஸோ சில்ட்ரன்ஸ், நம்ம இதோட இந்த கிளாஸை முடிச்சுப்போம். இன்றைக்கான ஹோம்ஒர்க்ஸு இதோ இருக்குது பாருங்கள். The following statement have error which are highlighted, correct and rewrite them. Sailing ships and yachts have solar panel to sail இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த ஹைலைட்டடாக இருக்கிறது தான் வந்து எரர் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம். அதுக்கான கரெக்ட் ஆன்சரையும் ஏற்கனவே என்ன பண்ணோம், நம்ம படித்து காமிச்சோம். இன்னொரு தடவை வேணால் நான் படிக்கிறேன் பாருங்கள். Sailing ship and yachts have solar panel to sail. Sailing ships and yachts have wind mast to sail. The photovoltaic cell converted geothermic energy into wind energy. The photovoltaic cells converted solar energy into electric energy. A toy car has a battery which have store kinetic energy for the toy to move. A toy car has a battery which have store chemical energy for the toy to move. Heat from the sun reaches us through the process of conduction. Heat from the sun reaches us through the process of radiation. Running river water has elastic energy. Running river water has kinetic energy. ஸோ இதை எனக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா, அப்படியே பார்த்து இதிலிருந்து இது வரைக்கும் இது பார்த்து எழுதி ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கிளியராக அழகாக எழுதுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு சிலவங்க ஹேண்ட் ரைட்டிங்லாம் நல்லா இல்லை, ஸோ ஹேண்ட் ரைட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். இதை பார்த்து எழுதி ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். மீதியை நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.